நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது 5 மினிட்ஸில் பண்ணக்கூடிய அப்பம். ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக எதுவுமே ஊற வைக்காமல் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் நம்ம மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். அதுக்கு 1 கப் மைதா இல்லை கோதுமை எடுத்துக்கலாம். ரவை நம்ம அரை கப் எடுத்துக்கலாம். சர்க்கரை அரை கப் எடுத்துக்கலாம். பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் இது ராகியில் கூட பண்ணலாம். சுகர் வேணுன்னா வெல்லம் போட்டுக்கலாம், ப்ரௌன் சுகர் போட்டுக்கலாம். இப்போது பால் ஊற்ற போகிறோம். அதாவது பால் நான் அரை கப் ஊற்றிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணலான்னா தேங்காய் பால் ஊற்றலாம். ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா ஒரு தோசை மாவு அளவுக்கு நம்ம அந்த பதத்துக்கு நம்ம கொண்டு வரணும். தேவைப்பட்டால் நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் சூடான பால் ஊற்றலாம், இல்லை நார்மல் பால் எது வேணாலும் நீங்கள் ஊற்றலாம். வெதுவெதுப்பாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல ஒரு தோசை பேட்டர் விட கொஞ்சம் தின்னாக இருக்கணும். அதுக்காக ரொம்ப தின்னாக இருந்தால் ஆயிலை அப்சர்வ் பண்ணிவிடும். ஸோ அதனால் நம்ம ரொம்பவும் அப்படியே கரைக்கக்கூடாது. இட்லி மாவு மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ மூடி 20 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். ஸோ இதை எடுத்துகிட்டு நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் தேங்காய் போடலாம், அதுக்கப்புறம் எள்ளு இதெல்லாமே போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது சரியாக வரலன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணலாம். இப்போது ஒரு கரண்டி எடுத்துகிட்டு நல்லா சூடான எண்ணெயில் போட்டுட்டு நம்ம கொஞ்சம் விட்டுறணும். அதுக்கப்புறம் எண்ணெயை மேலே அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணும்போது இது மேலே எந்திரிச்சு வரும். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக நல்லா உப்பி வரும். ஸோ உங்களுக்கு மாவு சரியாக நீங்கள் கரைக்கலை அப்படின்னா இது என்னாகும் அப்படின்னா உப்பி வராது. ரொம்ப திக்காக இருந்ததுனாலும் உங்களுக்கு உப்பி வராது. நீங்கள் ஒரு கரண்டி எடுத்துகிட்டு அப்படியே ஊற்றிடணும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டே இருக்கக்கூடாது. இம்மீடியட்டாக வேகமாக ஊற்றி எடுத்துடணும். ஸோ இப்போ பாருங்கள். ஸோ உங்களுக்கு 3-4 பொரிக்க முடியல அப்படின்னா ஒவ்வொன்றா வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒவ்வொன்றா ஊற்றி பாருங்கள். ஸோ நமக்கு பர்ஃபெக்டான 5 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய அப்பம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலாக பச்சரிசி, வெல்லம், தேங்காய் இதெல்லாம் போட்டு பண்ணுவோம். பச்சரிசியை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம அரைச்சி அதோட சேர்த்து வெல்லம் தேங்காயெல்லாம் போட்டு அரைச்சிட்டு நம்ம ஊற்றுவோம். அது பார்த்திங்கன்னா ஒரு மெத்தட். இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடியது இது. ஸோ நமக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். ஸோ பர்ஃபெக்டாக எண்ணெயே பார்த்திங்கன்னா இதை அப்சர்வ் பண்ணாது. பேக்கிங் சோடா ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க, பிஞ்சு தான் போடணும். இல்லை அப்படின்னா அது எண்ணெய் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும், எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நல்லா இருக்காது. ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுத்த செட்டு எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. மீடியம் ஹை, லோ ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஸோ அதே மாதிரி ரொம்ப ஹையும் வைக்கக்கூடாது. ஸோ இந்த அப்பம் உங்களுக்கு வெடிக்கிற மாதிரி இருந்தால், ஐ மீன் மேலே கொஞ்சம் கிராக் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ நமக்கு ஊற்றுட்ட உடனே அப்படியே மேலே வந்துடுச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலாக இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடியது. இப்படி வேணாம் அப்படின்னா நம்ம பனியாரம் கல்லை கூட நம்ம இதை போட்டு பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணாமல் ஒரே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நம்ம பனியாரம் கல்லை கூட போட்டு எடுத்துக்கலாம். ஸோ அப்பம் நெய்யில் தான் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம அப்படி கூட பண்ணிக்கலாம். ஸோ அப்படி டீப் ஃப்ரை வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் போது அப்படி கூட நம்ம பண்ணிக்கலாம். ஸோ எப்போவாவது ஒரு நாள் இப்படி நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுல தப்பில்லை. நீங்கள் கார்த்திகை தெய்வத்துக்கு இன்ஸ்டண்ட்டாக அப்படி கூட அப்பம் ரெடி பண்ணிடலாம். ஸோ நான் அடுத்தது கோதுமையிலையும் ப்ரௌன் சுகர்லையும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறேன். இது பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ தேவையான பொருட்கள் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போது நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு சுகர் அதிரசம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நான் கூடிய சீக்கிரத்தில் வெள்ளத்துலேயும் கோதுமை மாவு யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போடுறேன். இதே பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு வாழைப்பழத்தை எடுத்துகிட்டு கோதுமை மாவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெல்லம் இதெல்லாம் காய்ச்சி ஊற்றி கூட நம்ம அப்பம் பண்ணலாம்.
ஸோ 2-3 விதமாகவும் அப்பம் பண்ணலாம். ஸோ இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.